கைஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 9/6/2024 கேட்ட ஒரு மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். ஏற்கனவே 3 கொஸ்டினுக்கான சொல்யூஷன் போட்டிருக்கோம் ப்ரீவியஸ் வீடியோஸ்ல. அந்த வீடியோ பார்க்கலனாலும் பாத்துருங்க. இதுல பாருங்க, ஒருவர் ரூபாய் 12,000 வந்து 5% கூட்டு வட்டி விகிதத்தில் ரேஷியோ பாருங்க 5% கூட்டு வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 2 ஆண்டுகள் நிரந்தர வைப்பு திட்டத்தில் செலுத்தினால் முதிர்வு தொகை எவ்வளவு பெறுவார், அதாவது ஃபைனலா மெச்சூரிட்டி எவ்வளவு வாங்குவார்னு கேட்கறாங்க. பிக்ஸட் டெபாசிட்ல போடுறாரு 12,000 5% வந்து ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். 2 ஆண்டுகள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 பிளஸ் ஆர் பை 100 பவர் என். பி நமக்கு தெரியும், பிரின்சிபல் அமௌண்ட் 12,000 அப்படின்னு. 1 பிளஸ் ஆர் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5% சொல்றாங்க. 100 நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து டேர்ம் வந்து டேர்ம் வந்து 2 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம உள்ள இருக்கிறதெல்லாம் வந்து கேன்சல் பண்ணோம். ஸோ 100 105 டிவைட் பை 100 வரும். ஹோல் பவர் 2 அப்படிங்கும்போது இதை வந்து இப்படி எழுதலாம். 105 டிவைட் பை 100 இன்ட்டு 105 டிவைட் பை 100 அப்படின்னு எழுதலாமா? ஸோ இப்போ வந்து அந்த ஜீரோஸ்லாம் கேன்சல் பண்ணலாம். ஸோ இது 2 ஜீரோ அடிச்சிடலாம், இதில் 2 ஜீரோ அடிச்சிடலாம், இதில் 1 ஜீரோ அடிச்சிடலாம், இதில் 1 ஜீரோ அடிச்சிடலாம். இப்போ வந்து இதில் 2 5 10 2 5 10 1 21 105 அப்படின்னு அடிச்சிடலாம். இந்த 2 அடிக்கலாமா? 1 2 6 2 12 அடிச்சிடலாம். ஸோ இப்போ மீதி இருக்கிறதெல்லாம் மல்டிபிள் பண்ணி போடலாம். 600 6 5 30 630 வரும். இந்த 6 105 மல்டிபிள் பண்ணோம்னா 630 இன்ட்டு 21. ஸோ இதை மல்டிபிள் பண்ணலாம். 630 இன்ட்டு 21 1னா 0 3 630 அப்படி வந்துடும். 2 0 0 2 3 6 2 6 12. ஸோ 0 3 12 2 மீதி 1 3 1 13,230 ரூபா அப்படிங்கிறது அவருக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட். ஸோ ஆப்ஷன் பாருங்க, ஏ 13,200, பி 13,430, சி 13,230, டி வந்து 12,600, இ வந்து எதுவும் இல்லைன்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து சி. இது வந்து இன்னும் சிம்பிளா போடலாம் அப்படின்னா, நீங்க சிம்பிள் 12,000க்கு 5% இன்ட்ரெஸ்ட் போட்டுக்கலாம். 12,000க்கு 10% எவ்வளவு? 1,200 ரூபா. 5% எவ்வளவு? 12,000க்கு 600. ஸோ 12,600 வரும் ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு. இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறனால ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு தனியா கூட்டணும், செகண்ட் வருஷத்துக்கு தனியா கூட்டணும். ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு 12,600. இதுக்கு வந்து இப்போ 5% போடணும். இதுக்கு 5% போட்டோம் அப்படின்னா 630 ரூபா வரும். 12,600 கூட ஒரு 630 ரூபா சேர்த்தீங்கன்னா 13,230 ஆன்சர். ஸோ சிம்பிளா நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். பட் ஃபார்முலா படி போடணும் அப்படின்னா இந்த மாதிரி போடணும். ப்ரீவியஸ் வீடியோல வந்து அரைக்கோளத்தில் காணப்படும் மீப்பர் வட்டங்கள் எத்தனைன்னு சொல்லி ஒரு கொஸ்டின் பார்த்தோம். அது இன்னுமே கான்ட்ரவர்சியலா தான் இருக்கு. ஏன்னா நிறைய அகாடமியில வந்து 1 ஆன்சர் கொடுக்குறாங்க. நான் வந்து அதுல இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். பட் நான் நிறைய புக் ரெஃபர் பண்ணேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா கோலத்துக்கு தான் அந்த மீப்பர் வட்டங்கிற டேர்ம், அந்த கிரேட் சர்க்கிள் அப்படிங்கிற டேர்ம் வந்து அப்ளிகபிள். ஹெமிஸ்பியருக்கு, அதாவது அரைக்கோளத்துக்கு வந்து அந்த டேர்ம் வந்து அப்ளிகபிளே கிடையாது. இன்கேஸ் பை சான்ஸ் அந்த கோலத்தை 2ஆ வெட்டணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரே ஒரு கிரேட் சர்க்கிள் தான் காண முடியும் அப்படிங்கிறது கான்செப்ட். பட் அவங்க வந்து அரைக்கோளத்தில் காணப்படும் அப்படின்னு கேட்டதுனால நாம வந்து ஒரு கோலம் இருக்கு அப்படின்னா அந்த கோலத்தை மையப்படுத்தி தான், அந்த கோலத்தின் மையத்தை ஒரு தலை குறுக்கு வெட்டாக வெட்டும் குறுக்கு வெட்டி தான் வந்து மீப்பர் கிரேட் சர்க்கிள் அப்படின்னு படிச்சோம். ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த கோலத்துல எல்லா இடத்துலயுமே அது இருக்கும் இன்ஃபினிட்டி. ஸோ அரைக்கோளத்திலையும் அது காணப்படும் அப்படிங்கிறதா நம்ம சொன்ன கான்செப்ட். பட் அந்த கொஸ்டின் வந்து என்ன பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது வந்து டிஎன்பிஎஸ்சி இருந்து அபிஷியல் ஆன்சர் கீ வரும்போது தான் தெரியும். ஸோ நீங்க வந்து நிறைய புக் ரெஃபர் பண்ணுங்க. பட் இதெல்லாம் நமக்கு ஒரு டாஸ்க். ஏன்னா எனக்கு ஒரு டாஸ்க் தான். நிறைய நான் ரெஃபர் பண்ணேன், லைப்ரரிஸ்லயும் பார்த்தேன். பட் ஃபைனலா நான் அதுல ஃபைண்ட் அவுட் பண்ண விஷயம் என்னன்னா, இந்த கிரேட் சர்க்கிள் ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் ஸ்பேர் கோலம் மட்டும்தான். அரைக்கோளத்துக்கு வந்து கிரேட் சர்க்கிள் டேர்ம் வந்து அப்ளிகபிளே கிடையாது. இது வந்து ஜியோகிராபிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்கல் டேர்ம். ஜியோகிராபிக்கலாவும் கிரேட் சர்க்கிள் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க, மேத்தமெட்டிக்கலாவும் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஸோ வெயிட் அண்ட் சி, லெட்ஸ் சி த ஆன்சர் கீ ஆஃப் டிஎன்பிஎஸ்சி போர்ட். தேங்க்யூ கைஸ்.